வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது டீக்கான திரமிசு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? என்னது திரமிசுவா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. பண்ணுறது செம்ம ஈஸி. இதுக்கு வெறும் 3 பொருள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது பேக்கரியில் செய்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அந்த காஃபி ஃப்ளேவர் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ அதுக்கு டிகாக்ஷன் ரெடி பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக டிகாக்ஷன் இல்லாட்டி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு இல்லை, நல்லா டைல்யூட்டடாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கசக்காமல் இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இந்த பிஸ்கெட்ஸ் தேவை. இது ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குது. இது பேர் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட். ஸோ இது திரமிசு பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. திரமிசுவில் இந்த பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்கெட் நம்மளுக்கு ஒரு 20 to 25 பிஸ்கெட்ஸ் தேவைப்படும். அடுத்த ஒரு பவுலில் நம்ம க்ரீமை விப் பண்ண போகிறோம். பவுலை விப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு க்ரீம் ரெடி ஆகிடும். இதில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சில்லுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா க்ரீமியாக லேயர்ஸாக வரும்போது இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/3 ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் இல்லாட்டி நீங்கள் பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் விப்பிங் க்ரீம் எடுக்கிறீங்களோ அதில் 3ல் 1 பங்கு எடுத்துக்கோங்க. அதாவது அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா லேயர்ஸ் வரணும். சாஃப்ட் பீக்ஸ் வர அளவுக்கு அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுபடியும் எடுத்து பீட் பண்ணலாம். அப்போ சீக்கிரமாக லேயர்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணி இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 1 கப் மாஸ்கபோன் சீஸ் சேர்த்துக்கிறேன். மாஸ்கபோன் சீஸ் தான் திரமிசுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்படியே பண்ணுங்கிறதுக்காக அந்த சீஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அந்த சீஸ் இல்லை அப்படின்னா க்ரீம் சீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸும் அதே அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக. இப்போது இதை நம்ம கொஞ்சம் சாஃப்டன் பண்ணோம். இதை டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த விப்பிங் க்ரீமில் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இது ரெடி ஆகணும். இப்போ நம்மளோட க்ரீம் லேயருக்கான மிக்சர் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த டிகாக்ஷன் நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம ஒவ்வொரு பிஸ்கெட்டாக ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு எதில் நம்ம திரமிசு பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த குட்டி ட்ரே தான் இருக்குது, அதனால் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இதே மாதிரி 2 தடவை வந்துச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி கேப் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மேல் லேயராக நம்ம பண்ண அந்த சீஸ் மிக்சரை இதில் வச்சிடலாம். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பிஸ்கெட் லேயரை ஃபுல்லாக அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதுக்கு மேலே இந்த சீஸ் லேயர் வச்சிடலாம். இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிடலாம். நல்லா திக்காகவே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சூப்பராக செட் பண்ணிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 hours வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 8 hours அப்புறமா இது சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயர்டாக செம்மையாக வந்திருக்குன்ட்டு. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான். செம்ம சூப்பராக இருக்கும். அந்த லைட்டான காஃபி ஃப்ளேவரோட அந்த க்ரீம் சீஸோட ரிச்னஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு பர்ஃபெக்டான திரமிசு ரெசிபி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.